உடல் நலனிற்கு மட்டுமல்லாமல் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை விரட்டுவதற்கும் இந்த தீர்த்தத்தை பயன்படுத்துகிறார்கள். அமாவாசை அன்று நடுஇரவு 12 மணிக்கு நடைபெறும் பூஜையில் தீர்த்தத்தில் குளித்து ஈரத்துணியுடன் அம்மனை வழிபட்டால் மிகுந்த பலன் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள். நாங்கள் இந்த கோயிலுக்கு 8 வருஷமாக வந்துன்னு இருக்கிறோம். எங்கள் பிள்ளைக்கு ஒரு தோசை இருக்குது. நாங்கள் அதுக்கு தோசை கழிச்சோம். 2 நாள் அன்னதானம் பண்ணி இங்கே தங்கி 2 நாள் இருந்து செஞ்சோம். வீடு கட்டினோம். இங்கே வந்த பிறகு அம்மாவை தரிசனம் பண்ண பிறகு வீடு கட்டணும். ஒரு வேலை வந்தது பிள்ளைக்கு, கல்யாணமும் பண்ணோம். எங்களுக்கு எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு இந்த கோயிலுக்கு வந்த பிறகு. எங்களுக்கு நானும் 8 வருஷமாக வந்துன்னு போய் தான் இருக்கிறேன். இந்த கோயிலுக்கு எவ்வளோ நல்லது நாங்கள் செஞ்சுன்னு தான் இருக்கோம். காளியம்மனின் சக்தியை பற்றியும் அதிசய தீர்த்தத்தின் மகத்துவம் பற்றியும் கேள்விப்பட்டு இங்கு வந்திருக்கிறார் ராஜன். மதுவுக்கு அடிமையான இவர் இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு அம்மனை வழிபட்டு விட்டு சென்றிருக்கிறார். சில நாட்களில் அவருக்கு இருந்த மது அருந்தும் பழக்கம் தானாக நின்று விட்டதாம். தனக்கு ஏற்பட்ட இந்த மாற்றத்திற்கு காரணம் அதிசய தீர்த்தமும் அம்மனின் அருளும் தான் என்பதை உணர்ந்த இவர் அதற்கு பின்பு அம்மனுக்கு சேவை செய்ய தன் வாழ்வை அர்ப்பணித்து விட்டார். நான் சாமி கும்பிட முத வரும்போது பயங்கரமாக ட்ரிங்க் யூஸ் பண்ணுவேன். இங்கே வந்து அம்மாவை கும்பிட்டுட்டு போய் அந்த தீர்த்தத்தில் தலைமொழிவிட்டு அம்மாவை சாமி கும்பிட்ட பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி விடுத்துரு. மாறின பிறகு அம்மாவுக்கே சேவை செய்கிறதா ஒரு ஐதீகம் வந்து மனசில் தோணி இப்போ இந்த கையில் கட்டுற கயிறு 1-2 தாய்த்து பூஜை பொருள், சாமிக்கு தேவையான பொருளுங்க, இங்கே இருக்கிற குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுன்னு ஒரு 5 வருஷமாக இங்கே இருக்கேன். இங்கு வரும் பக்தர்களுக்கு அம்மனை எப்படி வழிபட வேண்டும் என்ற வழிபாட்டு முறைகளை சொல்லிக் கொடுப்பதுடன் இந்த பகுதியை சுத்தமாக பராமரிக்கும் சேவையையும் செய்து வருகிறார். சக்தி வாய்ந்த காளியம்மனை தரிசிக்க வரும் பக்தர்கள் தீர்த்தம் எங்கு தோன்றுகிறது என்ற ரகசியத்தை அறியும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாலும் கூட தாழம்பூ புதர்கள் மண்டி கிடக்கும் அந்த பகுதிக்குள் யாரையும் அனுமதிப்பதில்லை. நமக்கும் அந்த அதிசய தீர்த்தம் எங்கு தோன்றுகிறது என்பதை கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. காளியம்மன் சிலை வைக்கப்பட்டுள்ள பகுதியில் இருந்து தீர்த்தம் வரும் பகுதியில் யாரும் நடந்து செல்ல முடியாதவாறு தடுப்பு வைக்கப்பட்டிருந்தது. நாம் அவர்களிடம் சிறப்பு அனுமதி கேட்டோம். சிறிது தூரம் மட்டும் பாதை நன்றாக இருக்கும், அதற்கு பின்பு நாம் நினைத்தால் கூட செல்ல முடியாது என்ற எச்சரிக்கையுடன் நம்முடன் சில ஆலய பணியாளர்கள் உடன் வந்தனர். பல நோய்களை தீர்த்து வைக்கும் அந்த அதிசய தீர்த்தம் வரும் அகன்ற வாய்க்கால் பகுதியில் நடக்கத் தொடங்கினோம். தாழம்பு புதர்களை தோண்டி இருபுறமும் கரை போல அமைக்கப்பட்டிருந்தது. சொல்றதுக்கு வேற ஏதாவது நான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டே தான் பண்ணிருக்கேன். ஏன் இப்படி பண்ண? யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேண்டியாதா? உனக்கு இதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவீங்க. என்ன என்ன செப்பல் இங்க பாத்தீங்களா? நமக்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். இருக்கு முத்து எதை உருவாக்கி விட்டா? செல்வி பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட மட்டுமா செய்யறான்? நாம தான் என்ன முறை? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. தானா என்ன பண்ண போற? விருப்பப்படியே மருமகளா வாழ போற. என்னுடைய ஸ்தானம் அவன் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நீயே முடிவு பாடா.